வெகு நாட்களாக வெளியூரில் தங்கியிருந்த தெனாலிராமன் ஒரு நாள் தலைநகர் ஹம்பிக்கு மீண்டும் வந்தடைந்தான். நகர எல்லைக்குள் நுழைந்ததுமே மக்கள் பல இடங்களில் குழுக்களாக நின்று பரபரப்பாக பேசிக் கொண்டிருப்பதை அவன் கவனித்தான். ஏதோ விசேஷமான விஷயம் நடக்கிறது என்பதை உணர்ந்தாலும் காரணம் புரியாமல் குழம்பியபடியே தன் இல்லத்தை நோக்கி நடந்தான். வீட்டுக்குள் நுழைந்தவுடன் அவனுடைய 2 வேலைக்காரர்களும் தனித்தனியா இல்லாமல் அடிக்கடி கூடி ஏதோ ஆழமாக ஆலோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்தான். ஊருக்குள் வந்தபோது கண்ட காட்சியும் இங்கே தன் வேலைக்காரர்களின் நடப்பும் ஒன்றோடொன்று இணைந்தது போல அவனுக்கு தோன்றியது. ஏதோ ரகசியமான விஷயம் இருக்கிறது என சந்தேகம் எழுந்தது. உடனே தெனாலிராமன் தன் வேலைக்காரர்களில் ஒருவனை அழைத்து, என்ன உண்மை சொல்லு, எல்லாரும் ஏன் இப்படி கூடி கூடி பேசுறீங்க, ஏதாவது திட்டம் போடுறீங்களா என்று நேரடியாக கேட்டான். அந்த வேலைக்காரன் பயந்து நடுங்கியபடியே, ஐயா சாமி, நாங்க வேற எதுவும் இல்ல, நம்ம ஊருக்கு வந்திருக்கிற வடநாட்டு வியாபாரியை பற்றித்தான் பேசுறோம் என்றான். அவனை பற்றி என்ன பேச்சு என்று தெனாலிராமன் ஆர்வமாக கேட்டான். அதற்கு வேலைக்காரன், அவர்கிட்ட ஒரு பொருள் இருக்காம் ஐயா, அந்த பொருளோட எடை என்னன்னு யாராவது சரியா கண்டுபிடிச்சா எடைக்கு எடை பொன் தருவேன்னு சவால் விட்டிருக்காராம். ஆனா கண்டுபிடிக்க முடியலனா அவன் வாழ்நாள் முழுக்க அவருக்கு அடிமையா இருந்து வேலை செய்யணுமா என்றான். இத கேட்டதும் தெனாலிராமன் சிறிது நேரம் ஆழமாக யோசித்தான். பிறகு அரசவைக்கு சென்று அந்த வியாபாரியை நேரில் சந்திக்க முடிவு செய்தான். அரசவையில் மன்னர் கிருஷ்ணதேவராயரும் அந்த வியாபாரியின் விசித்திரமான சவாலால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் மறுக்கவும் முடியாமல் பெரும் குழப்பத்தில் இருந்தார். தெனாலிராமன் சபையில் நுழைந்தவுடன் மன்னர் அவரை பார்த்து இந்த சிக்கலுக்கு ஏதேனும் தீர்வு காணுமாறு கேட்டுக்கொண்டார். ராமகிருஷ்ணனும் தன் வழக்கமான அமைதியுடன் அதை ஏற்றுக்கொண்டு வியாபாரியை நோக்கி, நீங்கள் எடை கண்டுபிடிக்க சொல்கிற அந்த பொருள் எது என்று கேட்டான். அதற்கு வியாபாரி அகந்தை நிறைந்த சிரிப்புடன், நான் ஜெயிச்சா நீ என் அடிமை, நீ ஜெயிச்சா எடைக்கு எடை பொன் தருவேன் என்று மீண்டும் தன் நிபந்தனையை நினைவூட்டினான். உங்கள் நிபந்தனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், எந்த பொருளுக்கு எடை சொல்ல வேண்டும் சொல்லுங்கள் என்று ராமகிருஷ்ணன் உறுதியுடன் கூறினான். அந்த வியாபாரி கள்ளச்சிரிப்புடன், வீதியில நுக்கிற என் யானையோட எடை என்னன்னு சொல்லணும் என்றான். இதை கேட்டதும் சபை முழுவதும் ஒரு கணம் அதிர்ச்சியில் உறைந்தது. யானையை எப்படி தராசில் நிறுத்துவது, எந்த கருவியால் எடை போடுவது என்று எல்லாருமே குழப்பத்தில் மூழ்கினர். மன்னர் கூட ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார். ஆனால் தெனாலிராமன் மறுநாள் பதில் சொல்கிறேன் என்று மட்டும் கூறி தன் இல்லம் திரும்பினான். அன்றிரவு தன் மனைவியுடன் இந்த விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது அவனுடைய முகத்தில் திடீரென்று ஒரு புன்னகை மலர்ந்தது. அவனுக்கு தேவையான யோசனை அப்பொழுதுதான் தோன்றியது. மறுநாள் காலை விடிந்ததும் வியாபாரியிடம் யானையின் எடையை சொல்ல தயாராக இருப்பதாக ராமன் செய்தி அனுப்பினான். இதை கேட்ட மக்கள் ராமன் எப்படி இந்த சிக்கலை தீர்க்க போகிறான் என்பதை பார்க்க ஆவலுடன் கூடி வந்தனர். மன்னர் கிருஷ்ணதேவராயரும் மக்களோடு சேர்ந்து அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். ராமன் வடநாட்டு வியாபாரியையும் அவனுடைய யானையையும் நதிக்கரைக்கு அழைத்து சென்றான். அங்கு வந்தவுடன் நதிக்கரையில் நின்ற ஒரு பெரிய படகில் யானையை ஏற்றச் சொன்னான். யானை படகில் ஏறியதும் படகை நீரில் மிதக்க விட்டான். படகு எவ்வளவு அளவு நீரில் அமிழ்ந்தது என்பதை ராமன் கவனமாக குறித்து கொண்டான். பிறகு யானையை இறக்கிவிட்டு அதே படகில் மரக்கட்டைகளை ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்றச் சொன்னான். படகு மீண்டும் அதே அளவிற்கு நீரில் அமிழும் வரை கட்டைகளை வைத்தான். அந்த அளவையும் சரியாக குறித்து கொண்டான். பின்னர் ராமன் மன்னரை நோக்கி, அரசே, இந்த மரக்கட்டைகளை தனித்தனியா எடை போடச் சொல்லுங்கள் என்றான். இதை கேட்ட மன்னர் கிருஷ்ணதேவராயர் பேரானந்தம் அடைந்தார். வியாபாரியை பார்த்து, நீங்கள் வைத்த சவாலுக்கு எங்கள் ராமன் சரியான தீர்வை கண்டுபிடித்து விட்டான், நீங்கள் சொன்னபடி பரிசு கொடுக்க வேண்டியதுதான் நியாயம் என்று கூறினார். வியாபாரி தலைகுனிந்து தோல்வியை ஒப்புக்கொண்டான். ஆனால் உடனே இடையில் தலையிட்ட ராமன், மகாராஜா, ஒரு நிமிடம் என்று சொல்லி வியாபாரியை நோக்கி, நான் ஜெயித்தால் எடைக்கு எடை பொன் தருவதாக சொன்னீர்களே, யாருடைய எடைக்கு எடை என்று நீங்கள் தெளிவாக சொல்லவில்லையே, யானையின் எடைக்கா இல்ல எடையை கண்டுபிடிச்ச என்னுடைய எடைக்கா என்று கேட்டான்.
இதக் கேட்ட அந்த வியாபாரி அதிர்ச்சியில் மயங்கி கீழே சரிந்தான். யானையின் எடைக்கு சமமான பொன்னை தருவது அவனுக்கு சாத்தியமே இல்லை. எனவே மன்னர் அவனை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். பல நாடுகளிலும் மக்களை ஏமாற்றி அடிமையாக்கி வாழ்ந்த அந்த வியாபாரிக்கு கிடைத்தது சரியான தண்டனையே என்று மன்னர் தீர்ப்பளித்தார். தெனாலிராமனுக்கு பெரும் அளவில் பொன்னை பரிசாக வழங்கி பாராட்டினார். வல்லவனுக்கு வல்லவன் இவ்வுலகில் உண்டு என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்த தெனாலிராமனை மக்கள் அனைவரும் பெருமையுடன் போற்றி மகிழ்ந்தனர். மோரல்: யாரையும் துன்புறுத்தி மகிழ்வது தவறு. வல்லவனுக்கு வல்லவன் உலகத்தில் உண்டு என்பதை உணர்ந்தால் வாழ்க்கை நியாயமான பாதையில் பயணிக்கும். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் காண்போம்.